ஒரு படத்தை பார்த்து முடிக்க அதிகபட்சம் நமக்கு 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா அதே படத்தை எடுக்க குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷமாச்சு தேவைப்படுது. அப்படி வருஷ கணக்கா எடுக்கப்படுற ஒவ்வொரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லயும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துல ஒர்க் பண்ண யாராவது ஒருத்தர் வந்து ஷேர் பண்ற வரைக்கும் நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கு தெரிய வராது. ஸோ நம்ம தளபதி விஜயோட ப்ரீவியஸ் பிலிமான கோட் மூவில நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு பயங்கரமான ஸ்டண்ட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பட் இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எந்த ஒரு நியூஸாவோ சோஷியல் மீடியாலயோ பெருசா வரவே இல்லை. ஸோ இந்த வீடியோல கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம தளபதி விஜய்க்கு நடந்த ஒரு அன்னோன் ஸ்டண்ட் ஆக்சிடென்ட் பத்தி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட ஷூட்டிங் 2023 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10 மாசமா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் பீரியட்ல அவங்க ஒரு பர்டிகுலர் சீனை ரஷ்யால ஷூட் பண்ணாங்க. அது எந்த சீன்னா, கோட் படத்துல நம்ம தளபதி விஜய் ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல சும்மா இருக்கும் போது ரஷ்யால நியூவா ஓபன் பண்ணிருக்க எம்பசில இருக்கவங்கள ட்ரெயின் பண்றதுக்காக நீங்க ரஷ்யா போனோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இவரும் கிளம்பி போவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவரு இவ்வளவு நல்லா இறந்துட்டதா நினைச்சிட்டு இருக்க அவரோட சன்னை அகைன் மீட் பண்ணுவாரு. அப்போ அவரை காப்பாத்தி திரும்ப இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான பைக் சேசிங் சீனே நடக்கும். அந்த பைக் சேசிங் சீனை ஷூட் பண்ணும்போது தான் சம்பவமே நடந்திருக்கு. ஸோ ரஷ்யா வந்து ஒரு கோல்டஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க அந்த சீனை ரஷ்யால ஸ்டார்டிங் ஆஃப் சம்மர் சீசன்ல தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அப்போ அங்க இருந்திருக்க வேண்டிய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 18 to 20 டிகிரி செல்சியஸ் தான் இருந்திருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க அந்த சீனை ஷூட் பண்ணும்போது 8 டிகிரி to 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. நார்மலா நம்ம வீட்டுல இருக்க ஸ்பிளிட் ஏசில 18 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டாலே நம்மளால அந்த கோல்டை தாங்க முடியாது. ஸோ அப்போ 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் போது அங்க டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு கோல்டா இருந்திருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர்ல இவங்க இந்த சீனை ஷூட் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல டிசலிங் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது மழைச்சாரல் வீச ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் அப்படின்னும் போது அந்த மழைச்சாரெல்லாம் ரோட்ல விழுந்த கொஞ்ச நேரத்திலேயே ஐஸா ஃபார்ம் ஆயிடும். இதை கவனிக்காம டைரக்டரும் ஆக்ஷன் சொல்லிடுறாரு. நம்ம தளபதி விஜயும் நார்மலா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அது ஐஸ் ஃபார்ம் ஆன ரோடு அப்படின்னு தெரியாம வேகமா வந்து ஒரு டர்னிங்ல திரும்பி இருக்காரு. திரும்பின வேகத்திலேயே அந்த ஐஸ்ல பைக் ஸ்கிட் ஆகி 2-3 ரோல் ஆகி போய் கீழே விழுந்துடுறாரு. விழுந்த அவருக்கு கையில பயங்கரமா அடிபட்டுருது. இதை சுத்தி நின்று பார்த்துட்டு இருந்தா எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி ஓடி போய் அவரை தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா கையில அடிபட்டு பிளட்டா வந்துட்டு இருந்திருக்கு. உடனே அதை பார்த்த ஸ்டண்ட் மாஸ்டர் ஷூட்டிங்கை இன்னைக்கு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட தளபதி விஜய், என்ன விளையாடுறியா, சுத்தி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாரு, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ஷூட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரவன் போயிருக்காரு. போன அவரு கரெக்டா 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப வந்து அந்த ஷாட்டை அவரே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரியும், வட சுடாத அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த இன்சிடென்ட்டை பத்தி இன்ச் பை இன்ச் கோட் படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டரான திலீப் சுப்ராயன் மாஸ்டர் சில இன்டர்வியூஸ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. நம்பிக்கை இல்லாதவங்க அந்த இன்டர்வியூஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்னமும் ப்ரூஃப் கேக்குறவங்க கோட் படத்தோட ரஷ்யா ஸ்கெடியூல முடிச்சிட்டு தளபதி விஜய் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் சில வீக்ஸ் கழிச்சு ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அது என்ன போட்டோனா, படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர் தளபதி விஜயை நேர்ல மீட் பண்ணி மாலை போட்டிருப்பாங்க. அப்போ அவரோட கையில சில அடிப்பட்ட மார்க்ஸ் தெரியும். இந்த போட்டோ கோட் படத்தோட ஷூட்டிங் அப்போ பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ அந்த அடிப்பட்ட மார்க்ஸ் தான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ரஷ்யால நடந்த ஸ்டண்ட் ஆக்சிடென்ட். ஸோ கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த தளபதி விஜய் பத்தின இந்த அன்னோன் இன்சிடென்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸ், அன்னோன் இன்சிடென்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.